விக்கு விவசாயம் பண்ணுவான்னு சொல்லி முடிவு பண்ணி நிலத்துல பார்த்தீங்கன்னா, விதைகள விதைக்கிறான். அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தணுமேன்னு சொல்லிட்டு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊத்த ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த பக்கமா கரடிகள் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்க இவன் விவசாயம் பண்றானே நம்மளும் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கரடிகளும் பார்த்தீங்கன்னா, நிலத்துல விதைகள வச்சு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்தீங்கன்னா, விக் வந்து பார்க்குறான். பார்த்தாம இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு காட்டுல போய் மரங்கள வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சத்தம் கேட்ட கரடிகள் அந்த இடத்துல போயிட்டு விக்க அடி அடின்னு அடிச்சு தொரத்தி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சில நாட்களாவது விக்கோட காய்கறிகள் எல்லாமே புழுக்கள்னால அழிஞ்சிருது. இதனால விக் ரொம்ப கவலைப்பட்டுட்டு காட்டு வழியில வரும்போது கரடிகளோட வெஜிடபிள்ஸ பார்த்தோனே இத நம்ம பறிப்போமேன்னு சொல்லிட்டு கரடிகளோட வெஜ் எல்லாத்தையுமே தூக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல வந்த கரடிகள் விக்க போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப விக் சொல்றான், "என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெம்பா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் வெஜிடபிள்ஸ விதைச்சேன். அது எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. அதனால தான் உங்களோடத எடுக்க வந்தேன்னு" சொன்னதுக்கு அப்புறமா தம்பி கரடி இறக்கப்பட்டு விக்குக்கு ஒரு வெஜ்ஜ குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அண்ணா கரடியும், தம்பி கரடியும் அந்த வெஜ்ஜ சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த பக்கம் விக் பார்த்தீங்கன்னா, அந்த வெஜ்ஜ சமைச்சு ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஃபிரெண்ட்ஸ் உங்களுக்கும் வெஜ் பிடிக்கும்னா உங்களோட பேர கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.